நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்று சூறாவளின்னு சொல்லுங்க. சூறாவளின்னு கூட சொல்லலாம். சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய நிறைய சர்ச்சைகளுக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். அதை தொடர்ந்து ஏதோ ஜீவனாம்சம்லாம் கொடுக்க போகிறதாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் போயிட்டு இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் தென்றலே வீசாது, சமயத்தில் புயலும் வீசும். அந்த புயலில் விழுந்துடாமல் யாரும் விழுந்துடாமல் பாதுகாக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவன் பண்ணணும். யார் குடும்ப தலைவனோ நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எஸ்எஸ்சியை நினைக்கிறீங்க தெரியும் எனக்கு. பொதுவாக சொல்கிறேன், எல்லா குடும்பத்துலேயும் ஒரு நெருக்கடி காலகட்டம் இருக்குது. அது பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், அல்லது மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய நெருக்கடி காலகட்டமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது குடும்பங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இப்படி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்திலும் சில நெருக்கடிகள் ஏற்படும். அந்த நெருக்கடி நேரத்தில் பேலன்ஸிங்னு ஒன்று இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் குடும்ப தலைவனுடைய வேலை. அது கொஞ்சம் பொறுப்பான நபர்கள் இருந்தாங்கன்னா அதை சரியாக கொண்டு போவாங்க. பொறுப்பற்ற நபர்கள் ஊதாரித்தனமாக இருந்தாங்கன்னா அவங்க விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா செதறி போயிடும். எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். அந்த தலைமை குடும்பத்துக்கு யார் தலைவரோ அவங்க சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி புயல், சுனாமி, சூறாவளிலாம் வராமலாம் இருக்காது. எப்படி இயற்கையில் எப்படி சுனாமி வருதோ, எப்படி ஒரு புயல் வருதோ, எப்படி வெள்ளம் வருதோ அந்த மாதிரி தான். ஆனால் அது வரும்போது பார்த்திங்கன்னா அது தாக்கு பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி குடும்பத் தலைவருக்கு அந்த பக்குவமும் அந்த நிதானமும் அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த வழி நடத்தக்கூடிய அந்த உத்திகள் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க தான் இதை சிறப்பாக கொண்டு போக முடியும். இங்கே அந்த மாதிரி இல்லை நான் நினைக்கிறேன். எஸ்ஏசிக்கு அந்த அந்த சக்தியும் அந்த திராணியம் இல்லை. ஒரு மேக்கப்லாம் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாலும் விஜய் கேட்குற ஒரு நிலைமையில அந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்துருக்கீங்க. அவ்வளோதான். வளர்த்தது தான். ஒன்று அன்பால் கட்டி அணைக்கணும், அன்பால் அடக்கணும். எந்த உறவாக இருந்தாலும் சரி. அடங்காத காலையை கூட இவர் ராமராஜன் கொண்டு வர பாருங்க. பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சுன்னு சொல்லி எல்லாரும் நினைப்போம் மாட்டை பெருசாக அடக்க போகிறான்னு பார்த்தா இவராக சொன்னார்ல போன கதையில் விஜய் அப்படி பாக்கெட் புல் எடுத்து கொடுத்து காளையை அடினா. அவர் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியே இவரோட பெட்டர் அவர் ராமராஜன். அவர் கூட நாட்டை ஆளணும்னு ஆசைப்பட்டார். யார்? ராமராஜன் கூட ஒரு அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கி அதில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை எல்லாரும் மறந்துடுறாங்க அவரை. சில பேர் வெறும் டி ராஜேந்தர், பாக்கியராஜ், சிவாஜி, சரத்குமார் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராமராஜனும் அரசியலில் ஒரு ஆளுமையாக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே பண்ணாங்க அதை. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவரை முன்னிறுத்திலாம் சில பேர் பண்ணாங்க. ஆனால் எடுபடாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ அவர் பாடி பாடி மாட்டை அடக்கிறவர், இவர் புல் கட்டு கொடுத்து மாட்டை அடக்கிறவர். இவ்வளோதான் விஷயம் இருக்குண்ணே. ஆனால் இதில் என்னென்னா நான் சொன்னேங்க, அடங்காத காளையை கூட அடக்க முடியும். அது அன்பால் அடக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அது அது ஆண் பெண்ணாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடங்கலைன்னா பார்த்தீங்கன்னா அன்பால் காதலால் அடக்க முடியும். அடித்து தான் அடக்கணும்னு கிடையாது. அதோட உத்தி தெரியாத வித்தை தெரியாதவன் தான் என்ன செய்வான்னு கேட்டால் அடித்து அடைக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் அடித்து அடக்க பார்ப்பானுங்க. கடைசியில் அது கை மீறி போய் கை விட்டு விலகியே கூட போயிடும். அடிச்சுலாம் அதை அன்பாலையும் காதலாலையும் அடக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அது தாண்டி தந்தையாக இருக்கிறன்னா பாசத்தால் அடக்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரதானமாகவே இவங்க வாழ்க்கை முறையே ஆரம்பத்துலேயே எஸ்எஸ்சிக்குன்னா இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக இவங்க போராட்டத்திலேயே இவங்க கடந்திருக்கிறாங்க. நான் யூகிக்கிறேன் ஓரளவுக்கு. இங்கே பாசம்லாம் பிரதானமாக இருந்திருக்காது. எப்படியாவது அந்த பணத்தை அடையணும், எப்படியாவது தன் மகனை ஹீரோவாக்கணும், வெற்றி அடைஞ்சு அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணுன்ற அந்த இலக்கில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த சிரத்தை மகனை எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோவாகணும், அதெல்லாம் ஒரு தந்தையாக எவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக இறங்கி பண்ணணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி அத்தனை சதி வேலைகளையும் பண்ணி தன்னுடைய மகனை உயர்த்தி விட்டார். ஆனால் எதை இழந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா உறவு முறையை இழந்துட்டாங்க. ஒரு பாசத்தில் ஒருத்தர் அணைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. அதில் இழந்துட்டாங்க. அதோட இழந்தோட விளைவு நான் கேட்டேன், இன்றைக்கி விஜய் தனி மரமாக இருக்கிறான். யாரோ அவனை அவன் மேலே பாசத்தை கொட்டி வளைச்சிக்கிறாங்க. மனைவி கிட்ட கூட நிற்க முடியல. ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா வேணான்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அடுத்த கட்டமாக மனைவி பிள்ளைகள் கூட வேண்டாம்.
நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் யார் விஜய். இது யார் மேலே குற்றம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி மீது குற்றமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் மீது குற்றமா யார் மீது அம்மா மீது குற்றமான எஸ்எஸ்சி மேலே தான் குற்றம்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா அவர் தான் ஹெட்டு. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துருக்குன்னு கேட்டால் வந்து தன்னுடைய வந்து பாசமான ஒரு மகளை வந்து ஒரு 6 லட்ச ரூபா பணம் இல்லை, ஒரு 6 லட்ச ரூபான்றது இன்றைக்கி சர்வசாதாரணம், அன்றைக்கி பெரிய பணம். அது 6 லட்ச ரூபா பணம் தான் பிள்ளைய வந்து காப்பாற்றிருக்க முடியும். நான் சொல்கிறது 90கள் காலகட்டத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இவரால் வந்து 6 லட்சம் புரட்ட முடியல, கண்டிப்பாக பிள்ளைய பறி கொடுத்துட்டாங்க. அது ஒரு வேளை தாக்கமாக இருந்திருக்கலாம், இந்த பணத்தை நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் போச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை மிதமிஞ்சிய பணத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. ஆனால் உன்னை இழந்து தானே உன்னை பெற முடியும்னு இருக்குது விதி. இப்போ என்னன்னா பாசத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அணைக்க வேண்டிய பிள்ளைய வந்து இழந்துட்டாங்க. முழுக்க முழுக்க பணம் 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 பணம். இப்போ கூட பணம் தானே பிரதானமாக பேசலாம். நான் உச்சத்தை விட்டு வரேன் மிச்சத்தை விட்டு வரேன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் கூட பணம் தானே வந்து ஆட்டி படைக்குது. தன் பிள்ளைகளுக்கு கூட பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு மனைவி கதறாங்க, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவர் பணமே கொடுக்கல, எனக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது முழுக்க முழுக்க பணத்தை மையப்படுத்தி இவன் வந்து இவனுடைய பயணம் இருந்திருக்கு, விஜயோட பயணம் இருக்குது. அப்போ எப்படி வந்து பாசத்தை வந்து மதிக்க முடியும்? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் விஜய் வந்து எதுக்குமே வந்துட்டு ஒரு பதில் சொல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது வரல, என் பர்சனலை பற்றி பேசாதீங்கன்னாவது ஒரு அறிக்கை. நான் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து அந்த நிறைய என்கிட்ட சொல்லிட்டாங்க சில பேர். ஏதோ சில பேர் நினைக்கிறாங்க விஜய்க்கு ஒரு ஏன் இவ்வளோ எதிராக பேசுகிறாங்க சொல்லிட்டு. விஜய் குறித்து எனக்கு துல்லியமான சில விஷயங்கள் வந்து எனக்கு தகவல் நான் கிடைக்கப்பட்டேன். சரிங்களா? ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வந்தால் நல்லது தானே, இங்கே ஒரு திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆண்டிருக்காங்க, புதுசாக ஒருத்தர் வரட்டமேன்ற அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் கூட இருந்தது தான். நான் சொல்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சில விஷயங்கள் வந்து தவறான செய்திகள் வரும்போது இதெல்லாம் உண்மை இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். உண்மையாக சத்தியமாக சொன்னேன், இதெல்லாம் உண்மை இருக்காது. ஆனால் யார் சொன்னால் நம்பாமல் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து யார் சொன்னால் நம்ப முடியாது இருக்கும். அப்படி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட வந்து நான் போனேன். ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக வாய்ப்பு பொறாமையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் சொன்னாங்கன்னா அதை நம்பாமல் இருக்கவும் முடியாது. சரி, அதை தாண்டி நம்ம ஒரு ஆய்வும் செஞ்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது விஜய் வந்து ராங் பர்சன், அதுவும் குறிப்பாக வந்து நாட்டை ஆளலாம் வந்து கடுகளவு கூட தகுதி இல்லாத ஒரு மனிதர். அந்த மாதிரி தான் சில தகவல் வந்து பாதிக்கப்பட்டவங்களே வேதனையோடு சில பேர் வந்து வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். ஒரு பொறாமையினால் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஆற்றாமை கருதி கூட சில பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்படி கடந்து போக முடியல. ஏன்னா சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அப்படி அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க. அது நடிகையில் சரி. இப்போ கூட நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி ஒருத்தட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% கரெக்டுன்றது ப்ரூவ் ஆகுது. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த எனக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இவங்க வந்து என்னெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இது யாருன்னா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கேரவனில் நடிகைகள் இருந்தாங்கன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் யாருமே அதை நம்ப மறுக்கிறாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு நக்கீரனில் மட்டும்தான் வந்து நான் சொன்னதை வந்து நம்பினாங்க. நக்கீரனில் மட்டும்தான் நம்பினாங்க. அது கூட ஒரு இதாக ஒரு வார்த்தை சொன்னேன். என்னென்னு கேட்டால் அந்த இரவு மட்டும் வந்து விஜய் மீது கவனம் செலுத்தாமல் கேரவனை வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க. கேரவனை கேட்ச் பண்ணி வந்து போலீஸ் கஸ்டடி கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அது உள்ளே எல்லாமே கிடச்சிருக்கும், எல்லாமே சிக்கியிருப்பாங்க அதில். ஆனால் அது வந்து அன்றைக்கி வந்து எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுச்சு, கரூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு போயிடுச்சு, விஜய் மீது போயிடுச்சு. ஆனால் கேரவன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விஜய் நகர்ந்த உடனே அந்த கேரவனை வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அந்த கேரவனில் யாரெல்லாம் இருந்தாங்க என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி அன்றைக்கி வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நிறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கோம். ஆனால் வந்து அதனால தான் சொன்னேன், அதில் வந்து கேரவனில் வந்து நடிகை இருந்தாங்க. ஏன் நாமக்கல்ல இருக்கிற அந்த ஒரு மாவட்ட செயலர் கூட சிக்கனால ஒரு பொம்பளை விஷயத்தில் சிக்கனால அவனும் சொல்கிறான் ஆமாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுதான். அதனால் வந்து விஜய் வீட்டுக்கு வந்து த்ரீஷா வந்தாங்க போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு இவர் வராரு. இந்த செய்தியெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்குலாம் கேட்கறதுக்கு புதுசாக இருக்குது. எனக்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் வந்து இப்படி நடக்குது. இதை தாண்டி சில நடிகைகள் கூட இதுதான் அந்த டைவர்ஸ்க்கு முக்கிய காரணம் இதுதான். அந்த அம்மா வந்து விலகி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுவும் இந்த கடந்த 2 வருஷம் அந்த கட்சி தொடங்கின பிறகு நடந்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே இல்லாமல் போனதுக்கு காரணமே நிறைய விஜய் வந்து நிறைய அபியூஸ் பண்ணியிருக்காரு, அவங்கள அடிச்சிருக்காரு, ரொமான்டிக் வயலன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது உண்மை இது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கன்னிங் மைண்டு. ஒரு கன்னிங் மைண்ட்னா எப்படி இருக்குன்னா வந்து எல்லாம் வந்து முகத்தில் ரியாக்ஷன்ஸை காமிச்சிடுவோம். என்ன சோகமாக இருக்குமா கோபமாக இருக்கிறோமா எல்லாத்தையும் காட்டுவான்.
இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோபம் இருந்தாலும் ஒரே மாதிரி முகத்தை வச்சுருப்பான். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்க் பண்ணுவாங்க. நீ என்ன பெரிய ஆளா அப்படி அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு டைப். அதனால் வந்து சேடிஸ்ட்டு மனோபாவம் உள்ளவர் தான் விஜய். அது நல்லா தெரியும். அது பிள்ளைகள்கிட்ட நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, அது பிள்ளைகள்கிட்ட அது ரியாக்ட் பண்ணக்கூடாது. வெளியாள்கிட்ட நீ பண்ணிக்கலாம். ஆனால் பிள்ளைகள்கிட்டே ரியாக்ட் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து 28 வருஷம் வாழ்ந்தும் உங்ககிட்ட வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்கல்ல, அசிங்கப்பட்டு நிற்கிறீங்கல்ல. 28 வருஷம் வாழ்ந்துட்டு கூட அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. இந்த எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் இந்த வந்து பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். ஒரு மனைவி வந்து சொல்கிறாங்கல்ல வந்து என்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லலாமா? அடித்தா முடிச்சான்னு கூட சொல்லிடலாம். நீங்கள் சொல்லிங்க அது குடும்பத்தில் எல்லாம் நடக்கிறது தான், சரிங்களா? அடித்தா முடிச்சா என்ன அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக நடக்கிறது தான். ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாருங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பெண்கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறாருன்றது சொல்கிறாங்கல்ல. ஒரு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதில் முடிஞ்சிச்சுல மொத்த ஹிஸ்ட்ரியும் அதில் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. மற்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லை இதெல்லாம் சாதாரண குடும்பங்களில் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. வந்து எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டாரு, அவரே கையில் வச்சுக்கிறாருங்க, அவர் தாங்க பார்த்து பார்த்து தராரு எல்லாமே அப்படி சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கா கொடுத்துறாரு, கொஞ்சம் தங்கச்சி கொடுத்துறாரு அப்படி சொல்லி பல குடும்பங்கள் இருக்குது. அக்கா தங்கை பாசத்தில் வந்து கொண்டு போய் அங்கே கொட்டுறாருங்க அப்படின்னு சொல்லி பல குடும்பங்களில் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் உண்டு. ஆனால் இன்னொரு பெண்ணை தொடர்பு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து அபாண்டமாக சொல்ல மாட்டாங்க. அப்படி வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வாழவும் முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. ஒரு வீட்டில் தனித்தனியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி பாதி பேர் அப்படி தான் இருக்கிறான். பாதி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான், பாதி பேர் வந்து வாழற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இது உண்மை இது. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியேற்ற மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனியாக இருப்பாங்க. அப்படி தான் இன்னமா இருந்தாங்க. யார்? சங்கீதா இருந்தாங்க. தன் கணவனுடைய அனைத்து வேலைகளும் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து அவருடைய துணியை அவங்களே துவைப்பாங்க. யாருக்கா தெரியுமா? இது எனக்கு தெரியும். வாஷிங் மிஷினை போட்டால் துவைக்கப்பா. நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிறது. நல்லா இருக்குது சொல்கிறது. வாஷிங் மிஷினில் துவைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் துவைக்கலாம்ல, சர்வெண்ட் துவைக்கலாம்ல. வாஷிங் மிஷினில் துவைக்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நான் கேட்குறேன், அவங்க எந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடித்து துவைக்கிறாங்க துணியை? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது கல்லில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் வந்து அடித்து துவைப்பாங்க, சரியா? அந்த மாதிரி இப்போ யாராவது கல் வச்சு துவைக்கிறாங்களா? எல்லார் வீட்லேயும் தான் வாஷிங் மிஷின். ஆனால் அதை சொல்லலை. அந்த வாஷிங் மிஷினில் கூட சர்வெண்ட்டுக்கு வந்து வேலை செய்வாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கணவருக்கான எல்லா வேலையும் இவங்க தான் செய்வாங்க. எவ்வளோ தான் வசதி வாய்ப்பு இருந்தால் கூட இப்போ சில சீமாட்டிகள்லாம் எழுந்துக்கிறது 9 மணிக்கு எழுதுவாங்க. சர்வெண்ட் எல்லா வேலையும் முடிச்சு அவங்க வந்து அவங்களுடைய ரூமில் அவங்க போயிடுவாங்க, கெஸ்ட் ஹவுஸில் போயிடுவாங்க, அவுட் ஹவுஸுக்கு போயிடுவாங்க. ஆனால் கணவருடைய எல்லா வேலையும் இவங்க தான் செய்வாங்க. துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அவருடைய ட்ரெஸ்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டுக்கிட்ட விட மாட்டாங்க. இது நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிறோமா? சில பெரிய குடும்பங்களில் வந்து இது பெரிய விஷயம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னங்க உங்கள் வீட்டை நீங்கள் பெருக்கிறீங்க? ஆமாம், என் வீட்டை நான் தான் பெருக்கணும். என்னை கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. நான் வீடு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமா குனிஞ்சு துடைக்கிறாங்க, எல்லாம் இதுதானே, மாப்பு போடுறது தானே, அதை போட்டு தான் அது ஆச்சரியமான. என்ன சார் வீட்டை கேட்பாங்க சில நேரத்தில். சில வீடுன்னா என்ன சார் நீங்களே வந்து வீடு துடைக்கிறீங்க? ஆமாம், என் வீடு நான் தான் துடைக்கணும், என் கழிவறையை நான் தான் வந்து கழுவணும். ஆனால் சில குடும்பங்களில் அது மாதிரி எல்லாம் சர்வெண்ட் பண்ணுவாங்க. அது டாய்லெட் க்ளீன் பண்ணுறதும் சர்வெண்ட் பண்ணுவாங்க, சமைக்கிறதும் வந்து சர்வெண்ட் பண்ணுவாங்க, துணி துவைக்கிறதும் சர்வெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே சர்வெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து இருக்கிற பெண்கள் என்ன வேலை செய்வாங்க? ஒன்றும் கிடையாது. கிளப்புக்கு போகிறதும் வர்றது, ஏதாவது கொண்டு இப்படி வந்து ஃபெஸ்டிவல் போகிறது, ஃபங்க்ஷன் போகிறதுலாம் வீட்டில் எல்லாமே சர்வெண்ட்டுங்க வேலை செய்வாங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பார்க்கப்படுது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். சரி, இனி வருங்காலங்களில் வர அதாவது சங்கீதா அவர்கள், நான் சொல்லக்கூடியதுன்னா சங்கீதா அவர்கள் வந்து தன்னுடைய கணவருடைய அனைத்து வேலைகளையும் மனைவின்ற முறையில் அவங்க தான் செய்கிறாங்கன்றது எனக்கு வந்த தகவல். நான் அது உங்கள்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இனி வருங்காலங்களில் வர அப்டேட்டை பொறுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.